السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وَلَقَدْ صَرَّفْنَا فِي هَذَا الْقُرْآنِ لِلنَّاسِ مِنْ كُلِّ مَثَلٍ وَكَانَ الْإِنْسَانُ أَكْثَرَ شَيْءٍ جَدَلًا. قال رسول الله صلى الله عليه وسلم بلغوا عني ولو آية. رواه البخاري. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, அல்ஹம்துலில்லாஹ், குர்ஆன் தஃப்சீருங்கிற ஒரு மிகச்சிறந்த ஒரு வகுப்புல இல்லையா, யார் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்ல உட்கார்ந்து குர்ஆன் தஃப்சீர் பண்றாங்களோ, அந்த தஃப்சீரை கேட்கறாங்களோ, அவங்க மேல என்னென்ன இருக்குது? அல்லாஹ்வுடைய சக்கீனா இறங்குது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவர்களை சூழ்ந்து இருக்கிறது, மலக்குமார்கள் அந்த சபையில் சூழ்ந்து இருப்பார்கள். அவங்கள பத்தி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மலக்குமார்கள்ட்ட என்ன செய்வான்? பாராட்டி புகழ்ந்து பேசுவான். அவங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிச்சிருவான். அவங்க எந்திரிச்சு வெளியே போகும்போது அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது மட்டுமல்லாமல் பாவங்கள் நன்மைகளாக மாற்றப்பட்டவர்களாக அவங்களை எந்திரிச்சு வெளியே போக வைப்பான் என்றெல்லாம் ஹதீஸ் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அந்த பாக்கியத்தை நமக்கு கொடுத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, சூரத்துல் கஹ்ஃபுடைய 54வது ஆயத்து. நம்ம 54வது ஆயத்து போன வாரம் பார்த்தோம். அதுல பாதிதான பார்த்தோம், பார்த்து முடிக்கல. பார்த்து 54 பார்த்து முடிக்கல. அதனால இந்த வாரமும் 54வது ஆயத்து தான் இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா நீங்க குர்ஆன் ஹதீஸை படிச்சு பார்த்தியாலாக்க நிறைய உதாரணங்கள் அல்லாஹ் சொல்லுவான். அப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய உதாரணங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமா இல்லையா? அப்படி புரிஞ்சுக்கிட்டா தான் அதனுடைய ஆழம் நமக்கு புரியும். உதாரணமா, அதாவது உபதேசங்கள் பண்றோம். இந்த உபதேசத்தை சொல்லி சொல்லி யாரு ஏத்துக்கறலையோ இல்லையா, சில பேருக்கு உபதேசம் பண்றது ஒண்ணு, பண்ணாம இருக்கிறது ஒண்ணு, அந்த மாதிரி இருக்கிறாங்க பத்தியாலா. அவங்கள எப்படிப்பட்ட வார்த்தையில அல்லாஹ் உதாரணம் சொல்லுவான்? யார் மாறிங்க வாங்க உதாரணம். நிறைய உபதேசம் கேட்கறாங்க, சரியா? நிறைய உபதேசத்தை கேட்கறாங்க. உபதேசம் எவ்வளவு தான் கேட்டாலும் ஏத்துக்கிற மாட்டுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அல்லாஹ் சொன்ன உதாரணம் என்ன? அவர்கள் எதை போன்றவர்கள்? சரி, நானே போன வாரம் படிச்ச பத்தியாலா 7 உதாரணங்கள் படிச்ச பத்தியாலா, அந்த 7 சொல்லி போட்டு 8லேருந்து போயிடுறேன், சரியா? ஒண்ணு என்ன உதாரணம் சொன்ன அப்படின்னு சொன்னா, ஷிர்க் பண்றாங்கல்ல, ஷிர்க் பண்றாங்கல்ல அவர்கள், அது மாதிரி ஷிர்க் பண்ணக்கூடிய அந்த அவுலியாக்கள், அந்த சிலைகள் இல்லையா, அதுக்குரிய உதாரணம் என்னவா சொன்னேன்னு சொன்னா, அவர்கள் எதை போன்றவர்கள்? சிலந்தி பூச்சியை போன்றவர்கள். அந்த சிலந்தி பூச்சி வலை பின்னுகிறது. அந்த வலை என்பது அவங்க ஷிர்க் பண்றாங்கல்ல, அவுலியாக்களோ சிலைகளோ, அந்த சிலைகளை போன்றது அந்த வலை. அந்த வலை என்பது, அந்த வலைனா வீடு, சிலந்தியுடைய வீடு. அதான் வீடு என்பது பாதுகாப்பு தரணுமா இல்லையா? வெயில் வரக்கூடாது, மழை வரக்கூடாது, பாதுகாப்பு தரணுமா இல்லையா? சிலந்தியுடைய வீடு சிலந்திக்கு என்ன செய்யாது? பாதுகாப்பு கொடுக்காது. அதே மாதிரி ஷிர்க் பண்றாங்கல்ல அந்த அவுலியாக்களோ அந்த சிலைகளோ பண்றாங்கல்ல, இவங்க என்ன செய்யாது? பாதுகாப்பு தராது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி பாத்தியலாக்க துனியாவுடைய, இந்த துனியாவுடைய வாழ்க்கைக்கு உதாரணம் என்ன? மழை நீரை போன்றது. நல்ல நல்ல உங்களுக்கு இந்த துனியாவுடைய உதாரணம் என்பது மழை. கமாயின் அன்சல்நாஹு மினஸ் ஸமாய் இல்லையா, பார்த்தோம். இரண்டாவது உதாரணமா பார்த்தோம். மூணாவது அல்லாஹ்வுடைய பாதையில தர்மங்கள் பண்றாங்கல்ல, அதுக்கு 2 உதாரணம் பார்த்தோம், அப்படிதானே? ஒண்ணு என்ன? அதாவது உயரமான இடத்தில் இருக்கக்கூடிய தோட்டத்தை போன்றது இல்லையா. இரண்டாவது உதாரணம் என்ன பார்த்தோம்? ஒரு தானியத்தை ஒருவர் ஊண்டுகிறாரா இல்லையா, பயிரிடுகிறாரா இல்லையா, அந்த ஒரு தானியத்தை பயிரிடுகிறாரே அந்த தானியத்தை போன்றவர்.
அந்த ஒண்ணு என்ன செய்கிறது? 7 கதிர் முளைக்க வைக்கிறது. ஒவ்வொரு கதிர்லையும் 100 என்ன செய்யறது? ஹப்பா இருக்கிறது. அப்ப இந்த ஒண்ணு வந்து 700ஆக மாறுகிறது. இதையெல்லாம் நம்ம வந்து போன வாரம் பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்களாக்கு செஞ்ச தர்மத்தை சொல்லி காட்டுறார்ல, அவருக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய உதாரணம் என்ன? வழுக்கு பாறையை போன்றவர். வழுக்கு பாறையில் மண் படிந்திருக்கிறது. வழுக்கு பாறையில் மண் படிந்திருக்கிறது. அந்த கொஞ்சோன்னு மண்ணு படிஞ்சிருக்கு பத்தியாலா, அது மாதிரிதான் அவருடைய நன்மைகள். ஒரு மழை பெஞ்சா என்னவாயிரும்? மண்ணுலாம் ஓடி போயிடும். அது மாதிரி அவருடைய நன்மைகள் எல்லாம் ஓடி போயிரும் அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கிறோம். அப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கெட்ட வழியில செலவு செய்யறாருல, அதுக்கு உதாரணம் என்ன? சூறாவளி காற்றை போன்றது. ஒரு கடுமையான காற்று எப்படி எல்லா விவசாய நிலங்களை, புற்பூண்டுகளை, பயிர்களை அழிச்சு நாசமாக்குறதோ, அது மாதிரி கெட்ட வழியில செலவு செய்யறான்ல, அது அவருடைய நன்மைகளை எல்லாம் சேர்த்து அழிச்சிரும் அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கிறோம். மூணாவது என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அதாவது உண்மையை ஏற்க மறுக்கிறார்ல, உபதேசத்தை ஏத்துக்கிற மறுக்கிறார்ல, அவர் யாரை போன்றவர்? ஒரு ஆயத்துல மிருகத்தை போன்றவர் இல்லையா? ஒரு ஆயத்துல என்ன அவரு? மிருகத்தை போன்றவர் ஒரு ஆயத்து. இன்னொரு ஆயத்து என்ன? நாய் இல்லையா? நான் சொல்லல, எல்லாம் அல்லாஹ்வுடைய வார்த்தை. அந்த ஆயத்து வந்து சூரத்துல் ஆராஃப் 7வது சூராவுடைய 176 சரியா? 7ல 176. வத்தபா ஹவாஹு ஃபமஸலுஹு கமஸலி கல்ப் இன் தஹமில் அலைஹி யல்ஹஸ் அவ் தத்ருகுஹு யல்ஹஸ். யாருக்கு வந்து உபதேசம் பண்ணி அந்த உபதேசத்தை ஏத்துக்கலையோ, அவங்க எதை ஃபாலோ பண்றாங்கன்னு சொன்னா, அவங்களுடைய மனோ இச்சையை ஃபாலோ பண்றாங்க. எது அவங்களுக்கு சரியா படுதோ, எதை அவங்க மனசு விரும்புவதோ, நேசிக்கதோ, அந்த ஹவாவை, மனோ இச்சையை என்ன பண்றாங்க? பின்பற்றாங்க. மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவர்கள் எதை போன்றவர்கள்? கமசலி கல்வி, அவர்கள் கல்வை போன்றவர்கள். கல்புனா நாய். சரியா? உபதேசம் பண்ணி உபதேசத்தை ஏத்துக்கிறாதவங்க யார் மாதிரி? நாயை போன்றவர்கள். இன் தஹமில் அலைஹி யல்ஹஸ் அவ் தத்ருகுஹு யல்ஹஸ். ஒரு நாயை வந்து துரத்தி விட்டாலே நாக்க தொங்க விட்டு கூட என்ன செய்யுமா? ஓடுமா. துரத்தாம சும்மா விட்டாலே என்ன செய்ய? நாக்க தொங்க விட்டுக்கிட்டே இருக்கேன். எப்படி எல்லா நிலையிலும் நாய் என்பது நாக்கை தொங்க விட்டு கொண்டிருக்கிறதோ, அது மாதிரி அவனுக்கு உபதேசம் பண்றதும் சரி, பண்ணாம இருக்கிறதும் சரி ஒண்ணு. சவாவுன் அலைஹிம் அன்தர்தஹும் அம்லம் துன்திரஹும் லா யுமினூன் அப்படிங்கிறான். புரியுதா? அப்ப உபதேசத்தை கேட்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர, கேட்காதவன் ஏற்றுக்கொள்ளாதவன் நாய்க்கு நிகரானவன். இது எவ்வளவு பெரிய கடுமையான வார்த்தை. அவ உபதேசத்தை ஏத்துக்கிறது வந்து ரொம்ப அவசியங்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய இந்த உதாரணத்தை நம்ம ஏற்கனவே போன வாரம் பார்த்துருக்கிறோம். மட்டுமல்லாமல் உபதேசம் பண்ணிவிட்டு அந்த உபதேசம் பிரகாரம் நடக்கலன்னு வைங்களேன், அவர் யாரை போன்றவரு? யாரை போன்றவரு? எதை போன்றவரு? கழுதைக்கு நிகரானவர். கழுதையை போன்றவர். எப்படிப்பட்ட கழுதை? பொதி சுமக்கக்கூடிய கழுதையை போன்றவர் அப்படிங்கறதையெல்லாம் நம்ம ஏற்கனவே போன தரிசில இந்த உதாரணங்கள் எல்லாம் பார்த்திருக்கிறோம். எதுக்கு இந்த உதாரணங்களை பார்க்கிறோம்னு சொன்னா, நிறைய உதாரணங்களை அல்லாஹ் சொல்றான். நம்ம படிக்கக்கூடிய இந்த ஆயத்திலையும் சூரத்துல் கஹ்ஃபுடைய 54வது ஆயத்துல அல்லாஹ் என்ன சொல்லுவான்? வலக்கத் ஸர்ரஃப்னா ஃபீ ஹாதல் குர்ஆனி லின்னாஸி மின் குல்லி மஸல். இந்த குர்ஆனில் மனித குலத்திற்கு என்ன செய்திருக்கிறோம்? ஏராளமான உதாரணங்களை சொல்லிருக்கிறோம் என்று அல்லாஹ் பேசுகிறான். மட்டுமல்லாமல் அல்லாஹ் சொல்லக்கூடிய உதாரணங்களை புரிஞ்சுக்கிறாங்கல்ல, அதுக்கு ஒரு தனி இல்மு வேணும். யாருக்கு அந்த இல்ம கொடுத்துக்கிறானோ அவங்க தான் அல்லாஹ் சொல்லக்கூடிய உதாரணங்களை புரிஞ்சுக்கிற முடியும், இல்லாட்டி புரிஞ்சுக்கிற முடியாது அப்படிங்கறத சூரத்துல் அன்கபூத் என்று சொல்லக்கூடிய 29வது அத்தியாயத்தின் 43வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். வ தில்கல் அம்சாலு நதுரிபுஹா லின்னாசி வமா யாகிலுஹா இல்லல் ஆலிமூன். புரியுதா? வ தில்கல் அம்சாலு நதுரிபுஹா லின்னாஸ். மனித குலத்திற்கு நாம் உதாரணங்களை சொல்கிறோம். நம்ம வந்து ஸ்கூல்ல படிக்கும் போது, காலேஜ்ல படிக்கும் போது ஒரு சட்டத்தை சொல்லிவிட்டு உதாரணங்கள் சொல்லி விளக்குவாங்கல்ல இல்லையா? ஒரு டாக்டர்கிட்ட போறோம், டாக்டர் புரிய வைக்க என்ன செய்வாரு? உதாரணங்கள் சொல்லி புரிய வைப்பாரா இல்லையா? அது மாதிரி அல்லாஹ் வந்து உதாரணங்களை சொல்லி என்ன செய்கிறான்? புரிய வைக்கிறான்.
அப்ப மனித குலத்தை புரிய வைப்பதற்காக நாம் உதாரணங்களை சொல்கிறோம். வமா யாக்கிலுஹா, இந்த உதாரணங்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள், இந்த உதாரணங்களை புரிந்து கொள்ள முடியாது. யாரை தவிர? இல்லல் ஆலிமூன், யார் ஆலிம்களோ, யார் மார்க்கத்தின் ஞானம் பெற்றவர்களோ அவர்களை தவிர என்று அல்லாஹ் பேசுகிறானே. இப்ப மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லா, அல்லாஹ் சொல்லக்கூடிய உதாரணங்கள் நமக்கு புரிகிறது என்பதற்கு நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சம் இல்ம கொடுத்துக்கிறான், அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கொடுத்துக்கிறாங்கிறதுக்கு இந்த புரிகிறது பத்தியா அதுவே சான்று இல்லையா? இது வர நம்ம 7 உதாரணங்களை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். 8வது உதாரணம் என்ன அப்படின்னு சொன்னா, காபிர்கள் செய்யக்கூடிய செயல்கள், அவங்க பண்ணக்கூடிய நல்ல விஷயங்கள், நல்ல காரியங்கள், அதை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது சூரத்து நூர் என்று சொல்லக்கூடிய 24வது அத்தியாயத்தின் 39வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். காபிர்கள் நன்மைகள் பண்றாங்கல்ல, அவங்க எவ்வளவுதான் நன்மை பண்ணாலும் சொர்க்கத்துக்கு போயிட முடியுமா? அல்லாஹ்வை ஏத்துக்கறல, அல்லாஹ்வை ஏத்துக்கிறாதவர் தர்மங்கள் அள்ளி அள்ளி கொடுக்கிறாரு, ரமதான மாசம் நோன்பு வைக்கிறாரு, நிறைய நம்மளை விட அகலாக்கா இருக்கிறாரு. அப்படி இருக்கிறனால அந்த அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாமல் நன்மைகள் பண்ணுகிறாரா இல்லையா? அவருடைய நன்மையினால மறுமையில ஃபாயிதா இருக்குதா? சொர்க்கம் இருக்குதா? ஃபாயிதா இருக்கும். ஃபாயிதானா என்ன ஃபாயிதா இருக்கு? அவருடைய தண்டனை குறையும். ஃபாயிதா என்ன இருக்கு? ஃபாயிதா இல்லைன்னு சொல்ல, ஃபாயிதா இருக்குது. அந்த ஃபாயிதாவுடைய நோக்கம் என்னவாக இருக்கணும்னு சொன்னா என்னவா இருக்கணும்? தண்டனை குறைப்பா சொர்க்கமா? சொர்க்கம் தானே ஃபாயிதாவுடைய, அதான ஃபாயிதா. ஆனா அவங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா, அதுக்காக அவங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்க மாட்டான். அதுக்காக அவங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்காம என்ன செய்வான்? தண்டனைய குறைப்பான். ஒண்ணுமேல அவங்களுக்கு தெரியும், அபூ தாலிப் இல்லையா, அவருக்குத்தான் நரகத்தில் மிக குறைந்த தண்டனை கொடுக்கப்படும். ஹதீஸ் இருக்கா இல்லையா? அப்ப அபூ தாலிபுக்கு ரொம்ப குறைந்த தண்டனை அல்லாஹ் கொடுக்கறான்னு சொன்னா ஏன் இப்படி அல்லாஹ் கொடுக்கறான்? அவர் செய்த நன்மைகள். அப்ப காவிர்கள் நன்மை பண்றனால தண்டனை குறைப்பு இருக்குமே தவிர என்ன இருக்காது? சொர்க்கம் இருக்காது, சொர்க்கம் இருக்காது. அப்படிங்கறத அல்லாஹ் உதாரணமாக சூரத்து நூர் உடைய 39வது ஆயத்தில் அல்லாஹ் பேசுகிறான். வல்லதீன கஃபரு அஅமாலுஹும் கஸராபின் பிகிஅத்தின் யஹ்ஸபுஹு ல்-லம்ஆனு மாஅ ஹத்தா இதா ஜாஅஹு லம் யஜிதுஹு ஷைஆ. அல்லாஹ் சொல்றான், இந்த காபிர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய அமல்களுக்கு உதாரணம் என்ன என்று சொன்னால் கஸராபின், அது கானல் நீரை போன்றது. காபிர்கள் பண்ணக்கூடிய அமல்களுக்கு உதாரணம் என்ன? கானல் நீரை போன்றது. பிகிஅத்தின், அதுவும் பாலைவனத்தில் இருக்கக்கூடிய கானல் நீர். நம்ம ரோட்ல போவோமா இல்லையா? ரோட்ல போகும்போது அங்கேயிருந்து கடைசியில பார்த்தா தண்ணி கிடக்கிற மாதிரி இருக்கு, பக்கத்துல போற என்ன செய்ய தண்ணி இருக்காது. ரோட்லயே தண்ணி இருக்காது அப்படின்னு சொன்னா பாலைவனத்திலேயே அப்படி தண்ணி இருக்கிற மாதிரி தெரியுமா? பக்கத்துல போற என்ன செய்ய தண்ணி இருக்காதான். அப்ப அவங்க செய்யக்கூடிய அமல்களுக்குரிய உதாரணம் என்பது கஸராபின் பிகிஅத்தின், பாலைவனத்தில் இருக்கக்கூடிய கானல் நீரை போன்றது. யஹ்ஸபுஹு ல்-லம்ஆனு மாஅ, தாகம் உள்ளவன் அதை பார்த்து நினைப்பான் என்னவாக இருக்கிறது? தண்ணீராக தண்ணீர் இருக்கிறது என்று அவன் நினைப்பான். ஹத்தா இதா ஜாஅஹு, அவன் அந்த இடத்திற்கு வந்துவிட்டால் லம் யஜிதுஹு ஷைஆ, எதையும் அவன் பெற்றுக்கொள்ள மாட்டான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றானே. அப்ப இவங்க நினைப்பாங்க நம்ம இந்த காவிர்கள் அமல்கள் பண்றாங்கல்ல, அந்த அமல்கள் பண்றனால இதன் மூலமா அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை தருவான், அதன் மூலமா கடவுள் இறைவன் சொர்க்கத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொர்க்கத்தை தருவாங்க நம்புறாங்கல்ல. அந்த சொர்க்கம் என்ன செய்யாது? அவர்களுக்கு கிடைக்காது. சொர்க்கத்தை தேடுவது என்பது அவர்களுக்கு கானல் நீரை போன்றது என்று பேசுகிறான். அப்ப காபிர்கள் பண்ணக்கூடிய இபாதத்திற்கு கூலி என்பது நரகத்தின் தண்டனை குறையுமே தவிர என்ன கிடைக்காது? சொர்க்கம் கிடைக்காது. சொர்க்கத்தை அவர்கள் விரும்புவது என்பது கானல் நீரை போன்றது. சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் என்ன செய்யணும்? நம்ம ஈமான் கொள்ளணும் அப்படிங்கறத இதுக்கு உதாரணமா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எத்தனாவது உதாரணம்? 8வது உதாரணம். 9வது உதாரணம் என்ன சொல்றா அப்படின்னு சொன்னா, நல்ல வார்த்தைகள் பேசுறோமா இல்லையா? இந்த நல்ல வார்த்தைகளுக்குரிய உதாரணத்தை
சூரா இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய 14வது அத்தியாயத்தின் 24, 25 எடுங்களேன். எடுத்தாச்சா? சூரா இப்ராஹிம்ல 24, 25. 24வது ஆயத்து நல்ல வார்த்தைகள் பேசுவது, 25வது ஆயத்து கெட்ட வார்த்தைகள் பேசுவது. புரியுதா? அப்ப 24வது ஆயத்து நீங்க படிச்சு பாருங்க. அலம் தர கைஃப தரபல்லாஹு மஸலன் கலிமத்தன் தய்யிபத்தன் கஷஜரத்தின் தய்யிபத்தின் அஸ்லுஹா சாபித்தும் வ ஃபருஹா ஃபிஸ் ஸமா தூதி உக்லஹா குல்ல ஹீனின் பிஇذن ரப்பிஹா வ யضربுல்லாஹுல் அம்ஸால லின்னாஸி லஅல்லஹும் யததக்கரூன். ரெண்டு ஆயத்தையும் சேர்த்து நல்ல வார்த்தைகளுக்கு உதாரணம். 24, 25 ரெண்டு சேர்த்து என்னதான்? நல்ல வார்த்தைகளுக்கு உதாரணம். அல்லாஹ் சொல்றான் பாருங்க. அலம் தர, நீங்கள் சிந்தித்து பார்க்கவில்லையா? கைஃப வரபல்லாஹு மஸலன், அல்லாஹ் எப்படி உதாரணங்கள் சொல்கிறான் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்கவில்லையா? எதுக்கு உதாரணம்? கலிமத்தன் தய்யிபத்தன், நல்ல வார்த்தைகளுக்கு உதாரணம். கலிமத்துன் தய்யிபா என்று சொன்னால் பொதுவாக நல்ல வார்த்தை. குறிப்பாக எந்த வார்த்தை என்று சொன்னால், குறிப்பாக எந்த வார்த்தை? கலிமத்துன் தய்யிபானா நல்ல வார்த்தை, கலிமானா வார்த்தை, தய்யிபானா தய்யிபா, அப்படித்தானே? கலிமத்துன் தய்யிபானா நல்ல வார்த்தை. பொதுவாக நம்ம பேசக்கூடிய எல்லா நல்ல வார்த்தைகளும் பொதுவாக. குறிப்பா ஏமா உங்களுடைய சவுண்ட் இங்க வருதுமா? கேளுங்கம்மா. புரியுதா? மாஷா அல்லாஹ், தபாரக் அல்லாஹ். சரியா? கலிமத்துன் தய்யிபா என்று சொன்னால் குறிப்பாக நம்ம பேசக்கூடிய நல்ல வார்த்தைகள், பொதுவாக நம்ம பேசக்கூடிய நல்ல வார்த்தைகள். குறிப்பாக எந்த வார்த்தை என்று சொன்னால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய, லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த கலிமா இருக்கு பத்தியலா, அது. அதே மாதிரி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இல்லையா? அதனால தான் இந்த வார்த்தைக்கு பெரிய ஃபாயிதா இருக்கா இல்லையா? ஒண்ணுமில்ல. அத்தஹியாத்துல என்ன செய்வோம்? இதை ஓதுவோமா இல்லையா? அத்தஹியாத்துல அல்லாஹ் புகழ்ந்து போட்டு எல்லாத்துக்கும் சலாம் சொல்லி போட்டு, இல்லையா, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு சொல்றோமா இல்லையா? ஒது செஞ்சு போட்டு என்ன ஓதுவோம்? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இதை ஓதினால் அவங்களுக்குரிய ஃபாயிதா என்ன? அவங்களுக்காக சொர்க்கத்தின் 8 வாசல்களும் திறக்கப்படுகின்றன. அவங்க விரும்பின வாசலை அவங்க தேர்வு செஞ்சு இப்படி கரெக்டா இந்த துவா ஓரவங்க அப்படி சொர்க்கத்துக்கிட்ட போனவனையுமே சொர்க்கத்துடைய டோர் வந்து தானா திறக்கும். புரியுதா? சென்சார் போட்டிருப்பாங்கல்ல பெரிய பெரிய கடையில, சென்சார் இருக்கு பத்தியலா, போன உடனே டோர் என்ன செய்யும்? தானா திறக்குமா இல்லையா? அது மாதிரி சென்சார் மாதிரி அப்படி தானா திறக்கும். மனுஷன் பண்ணக்கூடிய சென்சார்ல இந்த வேலை அப்படின்னு சொன்னா அது யாருக்கு பண்ண சென்சார்? அது ரப்புல் ஆலமீன் பண்ணது. அப்படியே திறக்கும். ஹத்தா இதா ஜாவுஹா ஃபுத்திஹத் அபுவாபுஹா. புரியுதா? அப்படி திறந்த உடனேயுமே மலக்குமார்கள் என்ன செய்வாங்களாம்? வருவாங்க. சலாமுன் அலைக்கும், சலாம் அலைக்கும் அப்படின்னு கூப்பிடுவாங்க. உள்ள வாங்க, சந்தோஷமா நீங்க இருங்க அப்படிங்குவாங்க. அதுல நிறைய தொழுவுறவங்க பாபு சலாங்கிற ஒரு வாசல் இருக்கு, அது வழியா உள்ள வருவாங்க. இல்லையா? நிறைய நோன்பு வைக்கிறவங்க பாபு ரையான வழியாக உள்ளே வருவாங்க. அதுல பாத்தீங்களாக்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுக்காக எத்தனை வாசல் திறக்கப்படு? 8 வாசல் திறக்கப்படு. அவங்க விரும்பி ஏதாவது ஒரு வாசலை தேர்வு செஞ்சு அவங்க உள்ள போய்க்கலாம். அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு மிகப்பெரிய நிஅமத், மிகப்பெரிய நிஅமத். அதே நிஅமத் யாருக்கு அல்லாஹ் கொடுக்கறான்? இந்த ஒழுவை செய்துவிட்டு நம்மெல்லாம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுக்கு நிகராக முடியுமா? சாத்தியமே கிடையாது, சாத்தியமே கிடையாது. புரிஞ்சா? மிக உயர்ந்த சஹாபி, அல்லாஹ்வால் பாராட்டப்பட்ட சஹாபி, அவங்களுக்கு நிகர ஆகவே முடியாது. ஆனால் ரப்புல் ஆலமீன் ஒழுவை செய்துவிட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று சொல்லிவிட்டால் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தர்றான். இருக்கா இல்லையா? அவ கலிமத்துன் தய்யிபா என்று சொன்னால் பொதுவாக நல்ல வார்த்தைகள். குறிப்பாக என்ன? இந்த அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று சொல்வதும், லா இலாஹ இல்லல்லாஹு
முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை குறிப்பாக கலிமத்து தையிபா என்று நான் சொல்லவில்லை. சரியா? சொன்னது யாரு? இந்த வார்த்தைக்கு இதான் அர்த்தம்னு சொன்னது யாரு? அப்துல்லா பின் அப்பாஸ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஆயத்துக்கு தஃப்சீர் பண்ணும்போது கலிமத்து தையிபா என்று சொன்னால் ஐ கலிமத்து தௌஹீத் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்றாங்க என்கிற இந்த வரலாற்று செய்தியை இமாம் இப்னு கதீர் அவர்கள் தங்களுடைய தஃப்சீர் இப்னு கதீர்ல பதிவு பண்ணிருக்கிறாங்க. அப்ப நம்ம சொல்லக்கூடிய கலிமாவாக இருந்தாலும் சரி, நம்ம சொல்லக்கூடிய நல்ல வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, அதற்குரிய உதாரணம் என்ன என்று சொன்னால் கஷஜரத்தின் தையிபத்தின், அது ஒரு நல்ல மரத்தை போன்றது. நல்ல வார்த்தைகள் கலிமா எதை போன்றது? நல்ல அது மரத்தை போன்றது. கஷஜரத்தின் தையிபா, அது நல்ல மரத்தை போன்றது. அது எப்படிப்பட்ட மரம் என்று சொன்னால் அசுலுஹா சாபித்துன், அதனுடைய அசல், மரத்துக்கு என்ன அசல்? நம்ம அசல் அசல் இது அசல், இது என்னது? நக்கல் கோமா இல்லையா? அசல் என்ற வார்த்தை அரபி வார்த்தை. அசுலுஹா சாபித்துன், அந்த மரத்துக்கு அசல் இருக்கு பத்தியலா? மரத்துக்கு எது அசலு? வேர்கள். அதான வேர்கள் உள்ள அப்படி போகுது பத்தியலா? அதான் மரத்தை நிக்க வைக்குது. தேவையான தண்ணீரை தேவையான சக்தியை அது என்ன செய்யுது? உறிஞ்சி மரத்துக்கு வந்து கொடுக்குது. அதான் வேர்கள் தான் மரத்தின் அசல்கள். அசுலுஹா, அந்த மரத்தின் வேர்கள் சாபித்துன், பூமியில் ஆழமாக பதிந்திருக்கிறது, வேரோடு இருக்கிறது. வஃபருஹா, அந்த மரத்தின் கிளைகள் இருக்கிறது, அது சமாயி, வானளாவிய அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. நல்ல வார்த்தைக்கு உதாரணம், கலிமத்து தௌஹீதுக்கு உதாரணம் நல்ல மரத்தை போன்றது. அந்த நல்ல மரத்தின் வேர்கள் பூமியில் என்ன செய்திருக்கிறது? ஆழமாக வேரோடு இருக்கிறது. கிளைகள் என்னவாக இருக்கிறது? வானளாவிய அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. அல்லாஹ் வேறு எதை தெரியுமா சொல்றான்? மரத்துடைய வேறு என்று சொல்லிட்டு இந்த கலிமாவுக்கு வேறு அப்படின்னு அல்லாஹ் சொல்றானே, வேறுனா என்ன? நம்முடைய ஈமான், நம்முடைய ஈமான். அந்த 6 விஷயத்தை நம்புறோமா பத்தி எதுல? ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா சொல்றோமா இல்லையா? இந்த 6 விஷயங்களை நம்புகிறோம் பத்தியலா? அதான் வேறு. அந்த வேறு எப்படி, மரத்தின் வேறு எப்படி உள்ள ஆழமா போயிருக்குதோ, அந்த மரத்தின் வேறு எப்படி உறுதியாக இருக்கிறதோ, அந்த மரத்தின் வேறு எப்படி சத்துக்களை உறிந்து அந்த மரத்துக்கு கொடுத்து கொண்டிருக்கிறதோ, அது மாதிரி ஈமான் என்னவா இருக்கனே? ஆழமா இருக்கனே, உறுதியா இருக்கனே. அந்த சக்தியை, ஈமானிய சக்தி என்ன செய்யணும்? அது தரணும். அப்படின்னு ஈமானுக்கு அல்லாஹ் வேறுகள் என்று உதாரணம் பேசுகிறான். ஈமானுக்கு மட்டுமல்ல, அதனுடைய கிளை என்று பேசுகிறானா இல்லையா? கிளைனா எது? கிளை அமல்கள். மாஷா அல்லாஹ், அமல்கள். இஸ்லாம், ஈமான் என்பது நம்பிக்கை, அது வெளியே தெரியாது. இஸ்லாம் என்பது வெளிப்படுத்தக்கூடிய செயல்பாடுகள், அமல்கள். அந்த செயல்பாடுகள் என்பது அப்படி அழகா இருக்கும். அந்த மரத்துடைய கிளைகள் அழகா இருக்குமா இல்லையா? அது மாதிரி வானளாவிய அளவுக்கு உயர்ந்திருக்குமா இல்லையா? அது மாதிரி அவருடைய செயல்பாடுகள் என்பது அழகாக இருக்க வேண்டும், வானளாவிய அளவுக்கு உயர்ந்ததாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் பேசுகிறான். பேசிவிட்டு அந்த அழகான மரம், அந்த உறுதியான மரம் என்ன செய்யும் என்று சொன்னால், தூத்தி உகலஹா குல்லஹீனின் பீதின் ரப்பிஹா, எல்லா காலங்களிலும் அல்லாஹ்வுடைய அனுமதியோடு அவர்களுக்கு பழங்களை, கனி வகைகளை கொடுக்கிறது. வயதுரிபுல்லாஹுல் அம்சால் இன்னாஸில் அல்லஹும் யததக்கரூன், சிந்திக்கக்கூடிய சமுதாயத்துக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்? இது மாதிரி உதாரணங்கள் சொல்கிறான் என்று அல்லாஹ் சொல்றானே. அப்ப என் அருமை சகோதரர்களே, இந்த உதாரணம் உங்களுக்கு புரிகிறதா, புரியவில்லையா? உங்களுக்கு புரியலன்னா உங்களுக்கு புரியலன்னு அர்த்தம் இல்ல, எனக்கு புரிய வைக்க தெரியலன்னு அர்த்தம். புரியுதா? அப்ப மாஷா அல்லாஹ் தபாரக் அல்லாஹ் உங்களுக்கு புரிகிறது என்று சொன்னால் வமா யாகிலுஹா இல்லல் ஆலிமூன், ஆலிம்களை தவிர மற்றவர்களுக்கு இது புரியாது. புரியுதா? அப்ப மாஷா அல்லாஹ் அந்த அல்லாஹ்வுடைய உதாரணம் புரியுதா, புரியலையா? புரியுது. அப்ப நல்ல வார்த்தைகளுக்குரிய உதாரணம், கலிமத்து தௌஹீதுக்குரிய உதாரணம் என்ன? உதாரணம் அழகான மரத்தை போன்றது. அந்த மரத்தின் வேர்கள் பூமியில் ஆழமாக வேரூன்று இருக்கிறது, கிளைகளை வானளாவிய அளவுக்கு உயர்ந்து அழகாக இருக்கிறது. எல்லா காலங்களிலும் என்ன செய்கிறது? கனி வகைகள், பல வகைகளை தருகிறது அப்படின்னு சொல்றான் பத்தியலா? இது நல்ல வார்த்தை, கலிமத்து தௌஹீதுக்கு உதாரணம். இது கெட்ட வார்த்தை, இது
9வது உதாரணமா? 10வது உதாரணம் என்னன்னு சொன்னா, கெட்ட வார்த்தைக்குரிய உதாரணம் அல்லாஹ் சொல்லுவான். கெட்ட வார்த்தைக்குரிய உதாரணத்தையும் அடுத்த ஆயத்திலே அல்லாஹ் பேசுறான். அடுத்த ஆயத்து எது? அதே சூரா இப்ராஹிம் 14வது சூராவுடைய 40 என்னது? நில்லுங்க, ஒரு நிமிஷம். சூரா இப்ராஹிமுடைய சரியா? சூரா இப்ராஹிமுடைய இப்ராஹிம்னா 14 ஆயத்து நம்பர் 44 45. அப்படித்தான் இருக்குதா? அப்ப இதுல 44 45 போட்டிருக்குது. அப்படியா? இந்த நம்பர்ல இந்த ரவுண்ட் நம்பருக்கு பத்தியாலா? நான் மாஷா அல்லா, நான் நீங்க சொன்ன மாதிரி தான், நான் 14 24 25 அப்படித்தான் நான் எழுதி வச்சுக்கிறேன். ஜமால் பாய், இதுல பாத்தியாலாக்க 44 45 அப்படின்னு போட்டு இருக்கலாம். பாருங்க, 44 45 போட்டுவிட்டு அப்புறம் 26 27 இதை கொஞ்சம் பாத்துக்கிறங்க. இந்த குரானை கொஞ்சம் பாத்துக்கிறங்க. அதான் ஆயத்து கரெக்டா இருக்குது, உள்ளுக்குள்ள உள்ள நம்பர் தப்பா இருக்குது. சரியா? ஹயர். இது நல்ல வார்த்தைக்குரிய உதாரணம். கெட்ட வார்த்தை சொல்றோம் பாத்தியாலா, அதுக்கு உதாரணம் அதுக்கு அடுத்த ஆயத்து பாத்தியாலா? எத்தனாவது ஆயத்து? 26வது ஆயத்து. கெட்ட வார்த்தைக்குரிய உதாரணம் என்ன என்று சொன்னால், மசாலு கலிமத்தின் ஹபீசத்தின், கெட்ட வார்த்தைக்குரிய உதாரணம் ஷஜரத்தின் ஹபீசத்தின். எனக்கு உதாரணம் கெட்ட மரத்துக்கு உதாரணம். கெட்ட மரத்துக்கு உதாரணம் இது துஸ்ஸத் மின் ஃபௌகில் அர்லி மாலஹா மின் கரார். அது பூமிக்கு மேல இருக்கேன், ஆனா அதுல உறுதித்தன்மை இருக்காது. மேல இருக்குமே தவிர என்ன இருக்காது? உறுதித்தன்மை இருக்காது. ஒரு காற்று அடிச்சா, ஒரு மழை பெஞ்சா என்னவாயிரும்? அப்படியே சாஞ்சி போயிரும். மட்டுமல்லாமல் அந்த கெட்ட மரம் எது அல்லாஹ் சொல்லுவான் அப்படின்னு சொன்னா, எது? கசப்பான மரங்கள் இருக்கு பத்தியலா? கசப்பான பேசண்டா வெளியே போய் பேசுங்க, தயவு செய்து பேசண்டா வெளியே போய் பேசுங்க. சரியா? அப்ப இந்த கசப்பான, தமிழ்ல சொல்ல போனா இந்த கும்மட்டி செடிங்குவாங்கல்ல, கும்மட்டி செடிங்குவாங்கல்ல, அந்த கும்மட்டி செடின்னு ஒரு செடி இருக்கும். அதை பார்த்தா ஒரு செடி மாதிரி இருக்கேன், ஒரு காட்டுல என்ன வாங்கிறேன்? அழிஞ்சு போயிடும், பறந்து போயிடும். அதை சாப்பிட்டமாக்கும் பயங்கர கசமா இருக்கேன். மட்டுமல்லாமல் உடம்புக்கு என்னவா இருக்கேன்? கேடா இருக்கேன். இந்த கும்மட்டி செடியைத்தான் அல்லாஹ் கெட்ட வார்த்தைக்கு உதாரணமா சொல்றான். கெட்ட வார்த்தைக்கு உதாரணம் என்பது ஒண்ணு கசப்பா இருக்கும், ரெண்டாவது உடம்புக்கு என்னவா இருக்காது? ஃபாயிதாவா இருக்காது, நுக்சானா இருக்கு. மூணாவது பாத்தியலாக்க அது பூமியில் ஆழமாக வேரூன்றி இருக்காது, என்னவா இருக்கு? ஒரு காத்துக்கு தாங்காம அடித்து பறந்து போயிடும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றா. அப்ப இது கெட்ட வார்த்தைகளுக்குரிய உதாரணம். கெட்ட வார்த்தைகளுக்குரிய உதாரணம். நீங்க ஹதீசுகளை படிச்சு பாத்தியலாக்க அந்த நல்ல வார்த்தைகளுக்கு, மூமின்களுக்கு சில உதாரணத்தை அல்லாஹ் மறங்குவான் இல்லையா? புகாரிய படிச்சு பாருங்களேன், 131வது ஹதீஸ். நல்ல வார்த்தைக்கு ஒரு உதாரணம் மரம்னு அல்லாஹ் சொல்லுவான். என்ன மரத்தை அல்லாஹ் சொல்லுவான்? பேரிச்ச மரம். நல்ல வார்த்தைகள் எதுக்கு உதாரணம்? பேரிச்ச மரத்தை போன்றது. மூமின்களுக்கு உதாரணம் என்ன? அவர்கள் பேரித்த மரத்தை போன்றவர்கள். இருக்காரு இல்லையா? புகாரியுடைய 131வது ஹதீஸ். ஏன்னா பேரிச்ச மரத்தை பொறுத்தவரை அதுல உள்ள எல்லாமே மக்களுக்கு ஃபாயிதாவா இருக்கு. புரிஞ்சா? பேரிச்சம் பழம் ஃபாயிதா, அது மாதிரி பேரிச்சம் காய் என்ன ஃபாயிதா. பாதி பழம் பாதி காய். இந்த ருத்தோ போகுவால இல்லையா? இங்கிட்டு பழமா இருக்கு, அங்கிட்டு என்னவா இருக்கேன்? சூப்பரா இருக்கு சாப்பிடுறதுக்கு. அதுல மக்களுக்கு ஃபாயிதா. அந்த பேரிச்சோடைய இலை இருக்கு பத்தியலா, அந்த இலை அதுல என்ன செய்வாங்க? ரூஃபு போடுவாங்க. கீத்து மேஞ்சி என்ன செய்வாங்க? ரூஃபு போடுவாங்க. அதுல மக்களுக்கு ஃபாயிதா. அந்த பேரிச்சத்துடைய அந்த என்ன சொல்ற தூர் இருக்கு பத்தியலா, அதுல என்னவா இருக்க? மக்கள் என்ன செய்வாங்க? அதான் தூணும். வீடு அந்த பீம் இருக்கு பத்தியலா, பீமா என்ன செய்வோம்? இன்னும் சொல்ல போனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய பள்ளிவாசல மிம்பர்ல குத்பா பண்ணாங்கல்ல, முதல்ல குத்பாவுடைய மேடையாக எதை வச்சிருந்தாங்க?
பேரித்த மரத்தை வைத்திருந்தார்கள். ஒரு பேரித்த மர கட்டையை போட்டிருந்தாங்க. அதுக்கு மேல ஏறி என்ன செஞ்சாங்க, குதுபா பண்ணாங்க. அதுல தொடர்ச்சியா குதுபா பண்ண நிக்கிறது கொஞ்சம் பேலன்ஸ்ல சில சிரமப்பட்டாங்க. ஒரு அன்சாரிய பெண்மணி அவங்க என்ன செய்வாங்க, ஆசாரி அந்த வேலையை பார்ப்பாங்க. அதுக்காக ஆட்கள் எல்லாம் வச்சிருந்தாங்க. அவங்கள்ட்ட சொன்னாங்க, ஒரு மிம்பர் செஞ்சு கொடுங்களேன் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அன்சாரிய பெண்ணிட்ட சொன்னாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு புது மிம்பரை செஞ்சு கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த புது மிம்பர் என்ன பண்ணாங்க, ஏறி கொண்டார்கள். அப்படி ஏறி ஹுத்பா பண்ண புகாரியுடைய ரிவாயத்து. நான் ஹதீஸ் நம்பரை இன்ஷா அல்லாஹ் தர்றேன், முடிஞ்சா வேணா எடுங்க. அப்படின்னு பண்ணும்போது ஹுத்பா பண்றாங்க. அந்த பேரித்தத்துடைய அந்த இருக்கு பத்தில அந்த மரம் முன்னாள் மிம்பர் அது என்ன செய்தது, அழுதது, சப்தம் கேட்டது. சரியா, அந்த முனங்கல் சத்தம், அந்த அழுகை சத்தத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்டார்கள். அப்படியே புகாரி ஹதீஸ் வருது. அப்ப சொன்னாங்க, ஏன் இது அழுகிறது என்று சொன்னால், ஏன் அழுகிறது, நான் இதுக்கு முன்னால வரையிலும் அதுக்கு மேல ஏறி நின்றுதான் என்ன பண்ண, ஹுத்பா பண்ண. அந்த பாக்கிய நபிகள் நாயகம் ஏறக்கூடிய பாக்கியம், அங்கிருந்து ஹுத்பா பண்ணக்கூடிய பாக்கியத்தை நான் பெற்றிருந்தேன். இப்ப எனக்கு அந்த பாக்கியம் இழந்து விட்டேனே, பெறவில்லையே என்று சொல்லி இது அழுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொன்னதாக புகாரிலேயே ஹதீஸ் இருக்குது. நம்பர் என்ன எடுத்தீங்களா பாருங்க. நான் வேணா பிறகு நம்பர் தர்றேன். சரியா, நான் குறிப்பு எடுத்துட்டு வரமா நம்பர் கொண்டு வந்துருவேன். எனது 918வது ஹதீஸ், புகாரில 918வது ஹதீஸ். புரியுதா? அப்ப பேரித்த மரம் என்பது எல்லாமே ஃபாயிதா, எல்லாமே ஃபாயிதா. ஓகே. அப்ப ரசூலுல்லாஹ் மூமினுக்கு உதாரணம் பேரித்த மரத்தை போன்றவர் சொன்னாங்களா இல்லையா? அந்த மரத்தின் இலைகள் என்ன செய்யாது, உதிரவே உதிராது. கேட்டாங்களா சஹாபாக்கள்கிட்ட? அந்த மரம், எல்லா மரமும் அப்படி நிக்கி, காஞ்சி போன இலையை வெட்டித்தான் எடுக்கணுமே தவிர தானா என்ன செய்யாது, அது கொட்டாது. அந்த இலைகள் எப்படி உறுதியாக இருக்கிறதோ அது மாதிரி முஸ்லிம்கள் என்னவா இருக்கணும், உறுதியாக இருக்கணும். முஸ்லிம்கள் ஒற்றுமையா இருக்கணும். அந்த இலையெல்லாம் அப்படி உறுதியா நிக்குது பத்தியலா, அந்த இலையெல்லாம் அந்த ஒத்துமையா இருக்குது பத்தியலா, அது மாதிரி முஸ்லிம்கள் என்ன செய்யணும், ஒத்துமையா இருக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய உதாரணம். புரியுதா? இன்னைக்கு முஸ்லிம்களுடைய ஒற்றுமையை பத்தி யாரெல்லாம் பேசுறாங்க? சிஎம் ஸ்டாலினே அன்னைக்கு பேசுறாரு. சிஎம் ஸ்டாலின் என்ன பண்றாரு, மீலாது நபி விழா ஃபங்க்ஷன் பாத்தீங்களா, பார்க்கல நீங்க எல்லாம் பார்க்கலையோ? சரியா, நம்ம நிலைமை அதான் அந்த அளவுக்கு போயிடுச்சு. புரியுதா? அங்க பாத்தியலாக்க முஸ்லீம் லீக் உடைய தலைவர் காதர் மொய்தீன் சாஹிப் இருக்கிறாரு, தமுமுகவுடைய தலைவர் ஜவாஹிருல்லா இருக்கிறாரு, அப்புறம் தமிழ் அன்சாரி கட்சி பேர் என்ன, மனிதநேய ஜனநாயக கட்சி உடைய தலைவர் தமீமுல் அன்சார் இருக்கிறாரு, அப்புறம் எஸ்டிபி உடைய கட்சி தலைவர் நெல்லை முபாரக் இருக்கிறாரு, பாக்கி நிறைய மக்களும் இருக்கிறாங்க. பேரை சொல்லி சொல்றாரு, ஸ்டாலின் பேரை சொல்லி முபாரக் இருக்கிறாரு, ஜவாஹிருல்லா இருக்கிறாரு, காதர் மொய்தீன் இருக்கிறாரு, தமீமுல் அன்சார் இருக்கிறாரு. நீங்க எல்லாம் முஸ்லிம்கள் எல்லாம் ஒன்றுபடணும், ஒற்றுமையா இருக்கணும், அதான் உங்க பாதுகாப்பு, உங்களுக்கு நல்லது. யாரே சொல்றது? ஸ்டாலினே சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கு சமுதாயம் இருக்கிறது. இதெல்லாம் உண்மையிலே வெக்கி தலைகுனிய வேண்டும். புரியுதா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்றாங்க, ஒரு முஸ்லிமுக்கு உதாரணம் என்பது எதை போன்றவன், பேரித்த மரத்தை போன்றவன். அந்த பேரித்த மரத்துடைய அந்த இலைகள் இருக்கு பத்தியாலா, அது உதிரவே உதிராது, அது ஒற்றுமையா நிக்கும், அது மாதிரி அப்படிங்கிறாங்க. அதை கூட சஹாபாக்கள்கிட்ட கேட்பாங்க, முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய உதாரணம் என்ன, ஒரு மரத்தின் இலை உதிரவே உதிராது, அந்த மரத்துடைய பேர் என்ன கேட்டாங்களா, கேட்கலையா? கேட்டாங்க. சஹாபாக்கள், சில சஹாபாக்களுக்கு தெரிஞ்சிச்சு. உதாரணமாக அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சிச்சு, ஆனா என்ன செய்யல, சொல்லல. கடைசில யாருமே சொல்லல. ரசூலுல்லாஹ் இதான்னு சொல்லுவாங்க. சொல்லிப்புட்டு வெளியே போகும்போது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாப்பா உமர் ரலியல்லாஹு அன்ஹுட்ட, பாப்பா இந்த கேள்விக்கு பதில் எனக்கு தெரியும், நான் இதுக்கு சொல்லாம அமைதியா இருந்தேன்னு சொன்னா சபையில உங்களை பார்த்தேன், நீங்க எங்க வாப்பா நீங்களே அமைதி காக்கும் போது, உங்களை விட மூத்தவர் அபூபக்கர் சித்திக்க பார்த்தேன், அவங்களே அமைதியா இருக்கும் போது நான் முந்திக்கிட்டு பேசுறது மரியாதை இல்ல பத்தியலா, அதனால என்ன செஞ்சிட்டேன், நான் அமைதியா இருந்துட்டேன் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க.
உமர் அலி எல்லாம் சொல்லுவாங்க, ஏப்பா நீ சொல்லியிருக்கலாமப்பா, நீ சொல்லியிருந்தா தகப்பங்கிற முறையில் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேனே என்ற சொன்ன இந்த ஹதீஸை இமாம் புகாரி 131வது ஹதீஸை பதிவு பண்றாங்க. அப்ப நல்லவர்களுக்கு உதாரண சும்மா பேரை வச்சுக்கிட்டு இப்ராஹிம், இஸ்மாயிலு, அப்துல்லா பேரை வச்சிருந்தா பத்தாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முஸ்லிம்னா இந்த மாதிரி உதாரணம், பேரித்த மரத்தை போன்றவன். அந்த பேரித்த மரத்துடைய இலைகள் எப்படி ஒற்றுமையாக உதிராமல் இருக்குமோ அது மாதிரி என்ன இருக்கனே ஒற்றுமையா நிக்கனே. நின்றா தாப்பா முஸ்லிம், நிக்காட்டி முஸ்லிம் இல்ல. உலகத்துக்கு பேர்ல ஆதார் கார்டுல முஸ்லிம், ரேஷன் கார்டுல முஸ்லிம், கவர்மெண்ட்டுக்கு முஸ்லிம், அல்லாட்ட என்ன இருக்க முடியாது, முஸ்லீமா இருக்க வேணும். முஸ்லீம்டா இப்படித்தான் இருப்பா. இதான் உதாரணம், நான் சொல்லவில்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி உதாரணம் சொல்லிருக்கிறாங்க என்ற ஹதீஸுகளும் குர்ஆனும் பேசுகின்றன. அப்ப என் அருமை சகோதரர்களே, அப்ப நல்லவருக்குரிய உதாரணத்தையும் அல்லாஹ் சொல்றான். கெட்டவனுக்குரிய உதாரணம் என்ன? அந்த கும்மட்டி செடியை போன்றவன், கெட்ட மரத்தை போன்றவன் எல்லாம் சொல்றான் பத்தியலா. அதே மாதிரி பாத்தியலாக்க இன்னும் சில உதாரணங்களை அல்லாஹ் பேசுகிறான். 11வது உதாரணத்தை பாத்தியலா, ஒரு 15 மட்டும் பார்த்துடலாம் சரியா? ஏன்னா எதுக்கு உதாரணமா சொல்றேன்னா, உதாரணத்தை புரிந்து கொள்வது வமா யாத்திலுஹா இல்லல் ஆலிமூன், அதுக்காக சொல்ல வர்றேன் சரியா? 11வது உதாரணம், காவிர்கள் இருக்கிறாங்க பத்தியலா, காவிர்களுக்கு அல்லாஹ் உதாரணம் பேசுகிறான். சூரத்துல் பக்கராவுடைய 19வது ஆயத்து 2:19, அவு கஸய்யிபின் மினஸ் ஸமாயி ஃபீஹி ظுலுமாத்துன் வ ரஅதுன் வ பர்க் யஜஅலூன அஸாபிஅஹும் ஃபீ ஆதானிஹிம் மினஸ் ஸவாயிகி ஹதரல் மௌத் வல்லாஹு முஹீத்தும் பில் காஃபிரீன் அல்லாஹ் பேசுகிறான். அவ காவிர்களுக்குரிய உதாரணம் என்ன என்று சொன்னால், கஸய்யிபின் மினஸ் ஸமாயி வானத்திலிருந்து பெய்யக்கூடிய கடும் மழை, அந்த மழையில் ஒருவன் மாட்டிக்கொண்டானே அவனை போன்றவன். ஃபீஹி ظுலுமாத்துன் வ ரஅதுன் வ பர்குன், அந்த கடுமையான மலையில் என்னவெல்லாம் இருக்கிறது என்று சொன்னால், ஃபீஹி ظுலுமாத் கடுமையான இருள். மழை பெய்யுது, ஒன்னும் மலையில மாட்டிக்கிட்டான் கடுமையான மலையில. இரண்டாவது என்ன இருக்கிறது? இருட்டு, இருளுகள் இருக்கின்றன. மூணாவது ரஅத், ரஅத்னா என்ன? இடி, இடி விழுந்துருமோ அப்படின்னு பயந்துகிட்டு இருக்கிறான். நாலாவது பருக்குன், மின்னல் என்ன செய்கிறது? மின்னி வெட்டி மின்னல் விழுந்து விடுமோ என்று. ஒன்னாவது மழை, இரண்டாவது இருள்கள், மூணாவது இடி, நாலாவது என்ன? மின்னல். இதுல மாட்டிக்கிட்டு ஒருத்தா அப்படி திக்கு தெரியாம திசை தெரியாம எங்க போறதுன்னு தடுமாறுறான் பத்தியலா. இவனுக்குரிய உதாரணம் என்ன என்று சொன்னால், யாருக்குரிய உதாரணம்? காபிருக்குரிய உதாரணம். இவன் என்ன செய்வான்னு சொன்னா, யஜஅலூன அஸாபிஅஹும் ஃபீ ஆதானிஹிம் மினஸ் ஸவாயிகி ஹதரல் மௌத்தி, இவன் நல்ல விஷயங்களை சொல்லுகிற போது அல்லது அந்த இடி மின்னல் இருக்கு பத்தியலா, அந்த இடி மின்னல்களை கேட்கும் போது மௌத்துக்கு பயந்து என்ன செய்வான்னு சொன்னா, அந்த இடி கேட்க கூடாது என்ன செஞ்சிருவான், விரல வச்சு காதுல அடைச்சிக்கிடுவான். வல்லாஹு முஹீத்தும் பில் காஃபிரீன், அல்லாஹ் தாயத்துடைய கடைசியில அல்லாஹ் காபிர்கள் செய்யக்கூடிய அனைத்தையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப காபிருக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய உதாரணம், கடும் மழை, இருள்கள், இடி மின்னலில் மாட்டிக்கொண்டு ஒருவன் தத்தளித்துக் கொண்டிருக்கிறானே அவனுக்கு நிகரானவன் யாரு? காஃபிரு. புரியுதா புரியலையா? புரியுதுல? இது 11வது உதாரணம். 12வது உதாரணம் என்ன சொன்னா, முனாஃபிக்கு என்ன உதாரணம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். முனாஃபிக்கு என்ன? அதே சூரத்துல் பக்கராவுடைய 17, 18, மஸலுஹும் கமஸலில் லதி ஸ்தௌகத நாரா ஃபலம்மா அலாஅத் மா ஹவுலஹு ஸஹபல்லாஹு பினூரிஹிம் வ தரகஹும் ஃபீ ظுலுமாத்தில் லா யுப்சிரூன். முனாஃபிக்கு என்ன உதாரணம் என்று சொன்னால், ஒருவன் நெருப்பை மூட்டினான். புரிஞ்சா? நெருப்பை மூட்டினா அந்த நெருப்பு என்ன செய்கிறது? ஃபலம்மா அலாஅத் மா ஹவுலஹு, அதுக்கு சுத்தி உள்ள பகுதியில வெளிச்சம் தருகிறது. அந்த வெளிச்சத்துல கொஞ்ச நேரம் அவனும் போனான். வழி தெரிஞ்சா இல்லையா? அந்த வழியில அவனும் போனான். மக்கள் என்ன பண்ணாங்க? போனாங்க. ஒரு கட்டத்தில் அல்லாஹ் என்ன செய்து விட்டான் என்று சொன்னால், ஸஹபல்லாஹு பினூரிஹிம், அந்த நூரை அல்லாஹ் என்ன செய்து விட்டான்? அணைத்து விட்டான். வ தரகஹும் ஃபீ ظுலுமாத்தின், இருளுகளில் அவர்களை விட்டு விட்டான். ஃபஹும் லா யுப்சிரூன், அவர்களையே ஒருவரை ஒருவர் பார்க்க முடியவில்லை. அந்த கடுமையான இருட்டுல நம்ம கையே நமக்கு தெரியாது. இருக்குல்ல, அப்படியே திலாவிக்கிட்டு வருவோம்.
இப்ப நம்ம கை நமக்கு தெரிய முடியாம இருக்கிறோம் பத்தியலா, அது மாதிரி முதல்ல வெளிச்சத்துல இருந்தான், நல்லவனா இருக்கும் போது வெளிச்சமா இருந்துச்சு. அப்புறம் கெட்டவனா முனாஃபிக்கா போயிட்டான் பத்தியலா, முனாஃபிக்கா போனவனையும் அந்த வெளிச்சம் போயிருச்சு, அல்லாஹ் இருட்டுல விட்டுட்டான். அந்த இருட்டுல விட்டு அவனை யாரும் காப்பாற்ற முடியல அப்படின்னு அல்லாஹ் யாருக்கு உதாரணம் சொல்றான்? முனாஃபிக்கு அல்லாஹ் உதாரணம் சொல்றான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பாத்தீங்களாக்க இந்த முன்னோர்களை பின்பற்றணும்னு சொல்றாங்க பத்தியலா. நம்ம எவ்வளவுதான் சொன்னாலும் இல்ல இல்ல எங்க முன்னோர்கள் இப்படித்தான் செஞ்சாங்க, நிறைய முஸ்லிம்கள் இந்த வேலையை செய்வாங்க இல்லையா? இதை நீங்க பாத்தீங்களாக்க சஹாபாக்கெல்லாம் தாவா செஞ்சாங்கல்ல, நபிமார்கள் செஞ்சாங்கல்ல, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் தாவா செஞ்சாங்கல்ல, ஹூத் அலைஹிஸ்ஸலாம் தாவா செஞ்சாங்கல்ல, ரசூல்லா தாவா செஞ்சாங்கல்ல, அவங்க எல்லாரும் சொன்ன வார்த்தை என்னன்னு சொன்ன என்ன வார்த்தை சொன்னாங்க? எங்க முன்னோர்களை நாங்கள் எப்படி பெற்றுக்கொண்டோமோ நாங்க அப்படி பண்றோம் அப்படி சொன்னாங்க பத்தியலா. அவங்களுக்கு அல்லாஹ் என்ன உதாரணம் சொல்றான் நீங்க பாருங்க. யாரு முன்னோர்களை பின்பற்றாங்களோ அவர்கள் மிருகங்களை போன்றவர்கள். சூரத்துல் பக்கராவுடைய 170 171 எடுங்க. எடுத்தாச்சா? எடுத்தாச்சா? அதுல அல்லாஹ் சொல்றான் பாருங்க. وَإِذَا قِيلَ لَهُمُ اتَّبِعُوا مَا أَنزَلَ اللَّهُ قَالُوا بَلْ نَتَّبِعُ مَا أَلْفَيْنَا عَلَيْهِ آبَاءَنَا أَوَلَوْ كَانَ آبَاؤُهُمْ لَا يَعْقِلُونَ شَيْئًا وَلَا يَهْتَدُونَ وَمَثَلُ الَّذِينَ كَفَرُوا كَمَثَلِ الَّذِي يَنْعِقُ بِمَا لَا يَسْمَعُ إِلَّا دُعَاءً وَنِدَاءً صُمٌّ بُكْمٌ عُمْيٌ فَهُمْ لَا يَعْقِلُونَ. ரெண்டு ஆயத்தில் அல்லாஹ் பேசுகிறான். அவர்களுக்கு வைதா கீழாகும் அவர்களுக்கு சொல்லப்பட்டால் இத்தபியூ நீங்கள் பின்பற்றுங்கள். எதை பின்பற்றுங்கள்? மா அன்ஸலல்லாஹு அல்லாஹ் எதை இறக்கினானோ, வஹியாக அல்லாஹ் எதை அறிவித்தானோ அதை பின்பற்றுங்க. குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுங்கள். எதை பின்பற்றுங்கள்? குர்ஆன் என்பது வஹியா வஹி இல்லையா? ஹதீஸ் என்பது வஹியா வஹி இல்லையா? வஹி. அப்ப குர்ஆனை பின்பற்றுங்கள், ஹதீஸை பின்பற்றுங்கள் என்று சொன்னால் அவர்கள் சொல்வார்கள் பல் இல்லவே இல்லை, நாங்கள் பின்பற்ற மாட்டோம். மாறாக எதை பின்பற்றுவோம் என்று சொன்னால் நத்தபிஉ மா அல்ஃபைனா அலைஹி ஆபானா, எங்களுடைய முன்னோர்கள் எதை பின்பற்றினார்களோ அதை தான் நாங்கள் பின்பற்றுவோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். நபியே நீங்கள் கேளுங்கள், அவலவுக்கான ஆபாகும் அவங்களுடைய முன்னோர்கள் லா யஅகிலூன ஷைஅன் எதையும் புரியாதவர்களாக இருந்தாலும், வலா யஹ்ததூன் ஹிதாயத்தை பெறாதவர்களாக இருந்தாலும் முன்னோர்களை பின்பற்ற வேண்டுமா? முன்னோர்களை பின்பற்றலாம், தப்பு கிடையாது. சரியா? சஹாபாக்களை நல்ல விஷயங்கள் பின்பற்றலாமா பின்பற்றக்கூடாதா? பின்பற்ற வேண்டும். சஹாபாக்களை நல்ல விஷயங்கள் என்ன செய்யுங்கள்? பின்பற்றுங்கள். குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான். சூரத்து தௌபாவுடைய 100வது ஆயத்து, 9வது சூராவுடைய 100வது ஆயத்தை பார்த்தீங்களாக்க வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சாரி வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சானின் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு. அல்லாஹ் பேசுகிறான். அந்த முந்தியவர்கள் அன்சாரிகள் முஹாஜிர்கள் அவங்கள நல்ல விஷயத்தை பின்பற்றாங்கல்ல, அவர்களை எப்படி சஹாபாக்களை அல்லாஹ் புரிந்து கொண்டானே அது மாதிரி நல்ல விஷயங்களில் யாரு சஹாபாக்களை பின்பற்றாங்களோ அந்த பின்பற்றக்கூடியவர்களையும் அல்லாஹ் புரிந்து கொள்வான். அவர்களுக்காக என்ன இருக்கிறது? சொர்க்கம் இருக்கிறது. அந்த சொர்க்கத்துக்கு கீழே சதா ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன என்று அல்லாஹ் பேசுகிறான். அவை என் ஆர்மை சகோதரர்களே, நல்ல விஷயங்களில் உங்களுடைய முன்னோர்களை பின்பற்றலாம். புரிச்சா? எங்க வாப்பா நிறைய தர்மம் பண்ணுவாங்க, எங்க வாப்பா போய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு இருக்கா இல்லையா? அது மாதிரி பண்ணலாமா பண்ணக்கூடாதா? அது மாதிரி பண்ணணும். ஆனா எது பின்பற்றக்கூடாது? கெட்ட விஷயங்களில் பின்பற்றக்கூடாது. அதான் சொல்றான் லா யஅகிலூன அவங்க அக்கல் இல்லாதவங்களா இருந்து, புரியாத மக்களா இருந்து, வலா யஹ்ததுன் ஹிதாயத் இல்லாதவங்களா இருந்தா அவங்களையுமா பின்பற்றுவது? அக்கல் உள்ளவங்களா இருந்தா பின்பற்றுங்க. சீதான அக்கல். புரியுதா? அக்கல்ல எந்த அக்கல் இருக்குன்னு? சீதா அக்கல் இருக்கு பத்தியலா, ஹிதாயத் இருக்கு பத்தியலா, அவங்கள பின்பற்றுங்க. அப்படி இல்லாம மற்ற முன்னோர்களை பின்பற்ற வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு யார் இப்படி முன்னோர்களை பின்பற்றாங்களோ, கெட்ட முன்னோர்களை பின்பற்றாங்களோ வமஸலுல்லதீன கஃபரு அவங்களுக்கு உதாரணம் என்ன என்று சொன்னால் கமஸலில்லதி யன்இகு அவர்கள் எல்லாம் இந்த சத்தம் போடுகிறதா இல்லையா? நஅக யன்இகுனா சத்தம் போடுவது, இந்த ஆடு மாடு கத்துமா இல்லையா, அந்த விலங்குகளை போன்றவர்கள். லா பிமா லா யஸ்மஉ இல்லா துஆன் வனிதா
சத்தத்தை வந்து மற்றது காதுல கேட்குமே தவிர என்ன செய்யாது, புரிந்து கொள்ளாது. அது மாதிரி நம்ம சொல்லக்கூடிய தாவாவை அவன் காதுல கேட்குதே தவிர அவனால் என்ன செய்ய முடியவில்லை, புரிந்து கொள்ள மாட்டுகிறான் என்றும் அல்லாஹ் சொல்லிவிட்டு, அவன் எதற்கு நிகரானவன் என்று சொன்னால் சும்முன், அவங்கெல்லாம் யாரு, செவிடர்கள். யாரெல்லாம் முன்னோர்களை பின்பற்றோம் அப்படின்னு சொல்றாங்களோ அவங்க எல்லாம் யாரு, செவிடர்கள். அப்புறம் என்ன, ஊமைகள். அப்புறம் என்ன, குருடர்கள். நான் சொல்லல, புரிஞ்சா? சும்முன் புக்குமுன் ஓமுயுன், அவர்கள் செவிடர்கள், அவர்கள் ஊமைகள், அவர்கள் குருடர்கள். ஃபஹும் லா யாகிலூன், அவர்கள் அக்கல் இல்லாதவர்கள், புரிந்து கொள்ளாதவர்கள் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப நல்ல விஷயத்துல நல்லவங்களை ஃபாலோ பண்ணுவா தப்பு கிடையாது. கெட்ட விஷயமா இருக்கும்போது இது கெட்டது, அல்லாஹ் இப்படித்தான் சொன்னா, ரசூலுல்லாஹ் இப்படித்தான் சொன்னாங்கன்னு சொல்லும் போது என்ன செய்யணும், உம்மா பாப்பாவை பின்பற்றாம அல்லாஹ் ரசூலை பின்பற்றனே. உம்மா பாப்பா கல்யாணத்துல வந்து வரதட்சணை வாங்க சொன்னா வாங்கலாமா வாங்கக்கூடாதா? பெத்த தாய் சொல்றாங்க பாய், யார் சொல்றது, வாங்கக்கூடாதானே. வட்டி வாங்குங்கன்னு வாப்பா சொல்றாரு, புரிஞ்சா? பெத்த வாப்பா தான் சொர்க்கத்தின் நடுவாசல், தலைவாசல். வாப்பாவுடைய பொருத்தத்தில் தான் அல்லாஹ்வுடைய பொருத்தமே இருக்கிறது. வாப்பாவுடைய கோபத்தில், தந்தையின் கோபத்தில் என்ன இருக்கிறது, அல்லாஹ்வுடைய கோபமே இருக்கிறது. ஹதீஸ்ல இருக்கா இல்லையா? அந்த தந்தை உங்களை வட்டி வாங்க சொல்றாரு, வாங்கலாமா வாங்கக்கூடாதா? வாங்கக்கூடாது. அப்ப புரிஞ்சு கொள்ள மாட்டாரு, அப்ப அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்காதா? ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்றாங்க, லா தாஅத லி மக்லூகின் ஃபீ மஅசியத்தில் ஹாலிக், மக்லூக்குகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். மக்லூக்னா யாரு, மக்லூக்னா யாரு தெரியலையோ? படைப்பினங்கள் தான் படைக்கப்பட்ட, நம்ம எல்லாம் நான் மக்லூக்கு, நீங்க எல்லாம் மக்லூக்கு, நம்ம எல்லாரும் யாரு, மக்லூக்கு. படைப்பினங்களை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். எதற்கு எதிராக இருந்தால், படைத்தவனுக்கு எதிராக படைப்பினங்கள் சொன்னால் நீங்கள் பின்பற்ற வேண்டாம் என்றெல்லாம் ஹதீஸ் இருக்கிறது. அப்ப அப்படி பின்பற்றவங்க ஆடு மாடு மாறி அப்படின்னு 13வது உதாரணம் சொல்றான். 14வது உதாரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த அல்லாஹ் அல்லாத மற்றதை வணங்குனாங்கல்ல, அந்த சிலை போக்குவரத்து, அதுக்கு இன்னொரு உதாரணம். அதை நீங்க பாத்தீங்கன்னா சூரத்துல் ஹஜ் 22வது சூராவுடைய 73வது ஆயத்து. யா அய்யுஹன் நாசு உரிப மஸலுன் ஃபஸ்தமிஉ லஹு இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹி லன் யக்லுகு ஸுபாபன் வல விஜ்தமஉ லஹு. அல்லாஹ் சொல்லுவான், மனித குலமே உங்களுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன், அந்த உதாரணத்தை நீங்க என்ன செய்யுங்கள், ஃபஸ்தமிஉ லஹு. அல்லாஹ் சொல்ற உதாரணம், அந்த உதாரணத்தை நீங்கள் கவனமாக என்ன செய்யுங்கள், கேளுங்கள். அல்லாஹ் உதாரணம் என்று சொல்லிவிட்டு, அடே இந்த உதாரணத்தை நீ கவனமாக கேளுப்பா, ஃபஸ்தமிஉ லஹு, அந்த உதாரணத்தை நீங்கள் கவனமாக கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். என்ன உதாரணம் என்று சொன்னால், இன்னல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹி, அல்லாஹ் அல்லாத மற்றதை கூப்பிடுறாங்கல்ல, அவங்களெல்லாம் லன் யக்லுகு ஸுபாபன், எதை படைக்க முடியாது, ஒரு ஈய கூட படைக்க முடியாது. புரிஞ்சா? அம்புட்டு அவுலியாக்களும் சேர்ந்தாலும், அம்புட்டு சிலைகளும் சேர்ந்தாலும் ஒரு ஈயை கூட என்ன செய்ய முடியாது, படைக்க முடியாது. புரிஞ்சா? உயிர் போயிட்டா முடிஞ்சு போச்சு. 10 லட்சம் கொடுக்கலாமே தவிர, 20 லட்சம் கொடுக்கலாமே தவிர, 2 லட்சம் கொடுக்கலாமே தவிர. புரியுதா? உதாரணமா தான் சொல்றேன், புரியுதா? அப்ப இப்ப பாத்தீங்களாக்க இந்த விக்கெட், ஒவ்வொரு விக்கெட் கிரிக்கெட்ல சரியுமா இல்லையா? அது மாதிரி 38 இருந்துச்சா, 39 கரூர் 39 இருந்துச்சா, இப்ப 40 ஆயிருச்சு. புரியுதா? ஒவ்வொரு விக்கெட்டா வீழ்ந்துகிட்டு இருக்குது. இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப எவ்வளவு பைத்தியக்காரங்க பாருங்க. எவனோ ஒருத்தன் அவன் நடிக்கிறான், அவன் பிசினஸ் விபச்ச நடிகர்லாம் நீங்க டீப்பா படிச்சு பார்த்தீங்களாக்க இதை சொல்ல முடியாது. டீப்பா நடிகைகளை நீங்கள் படித்தால் எப்ப இவ்வளவு மோசமான துறையா அப்படின்னு பெண்கள் விஷயத்திலையும் மது குடி விஷயத்திலையும். புரியுதா? ஒண்ணுமில்ல, நான் ஏன்னா இப்ப இடையில இவர் இருக்கிறா பத்தியெல்லாம் இசைஞானி இளையராஜா. புரியுதா? மேடம் கேட்டீங்களா? எவ்வளவு கேடு கெட்ட மனித மிருகங்கள் அப்படிங்கிறதுக்கு
அந்த இசைஞானி இளையராஜாங்கிறாங்கல்ல, இந்த இளையராஜா, இந்த ரஜினிகாந்த் என்ன பண்ணவங்க, சரியா? இளையராஜா ஸ்டாலின் உட்கார்ந்து இருக்கிறார் ஸ்டேஜில், மேஜையில். அப்ப அரசாங்கமே பாராட்டு விழா பண்ணுகிறது, புரியுதா? அரசாங்க பாராட்டு விழாவில் சொல்றாரு, நாங்க அந்த படத்து போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னா, நான் ஒரு ஆஃப் அடிச்சேன், சரியா? அப்படின்ற உனையுமே அப்படி ரஜினி அவர் ஒரு ஃபுல் அடிச்சாரு. அந்த இன்னொருத்த பேரை சொல்லி, எனக்கு சினிமா துறையில் அவ்வளவு தெரிய பேர்ல அவ்வளவு தெரியாது, அவர் அடிச்சாரு. அடிச்சுட்டு என்னென்ன பண்ணாரு தெரியுமா, அப்படின்ட்டு இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாரு, என்னென்ன கிசு கிசு பேசினாரு, என்னென்ன பண்ணாரு அப்படின்ட்டு நடிகையில பேரை சொல்லி இவன் பேரை கேட்கறதுக்கே நாரி போற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி கேட்டா இசைஞானி இளையராஜா சூப்பர் ஸ்டாரு பொண்டாட்டி உட்கார்ந்து ரஜினி பொண்டாட்டியும் காட்டுறான், ரஜினியை பத்தி சொல்லும் போது பொண்டாட்டியை காட்டுறான், புரிஞ்சா? ஒரு ஃபுல் அடிச்சாரு, அடிச்சு இப்படி இப்படி பண்ணாரு அப்படின்ட்டு. அப்ப கேடு கெட்ட நாரி போனவங்க, அவங்களுக்கு முன்னாலே மக்கள் போறாங்க பத்தியலா, சாவுறாங்க பத்தியலா. நமக்கு ஏதோ பெரிய கூட்டம் ஹஜ்ஜுக்கு போனாங்க, ஹஜ்ஜில கூட்டத்தில் மூத்தா போயிட்டாங்கன்னு சொன்னா அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான் இல்லையா? அதே இஹ்ராமோடு எந்திரிப்பாங்க, தல்பியா சொல்லிக்கிட்டு வருவாங்க அப்படின்ட்டு. இதுல நம்ம முஸ்லிம்கள் பாய், நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள், இஸ்லாமிய சகோதரிகள் புருக்கா போட்டுக்கொண்டு பச்சிலம்பாலகனை தூக்கி கொண்டு போயிருக்கிறாங்களே, இவ்வளவு பெரிய கேவலம் அசிங்க. இந்த சமுதாயம் எப்படி முன்னேறுங்கிறத யோசிச்சு பாருங்க. ஒரு 2 வயசு பிள்ளைய காட்டுறான், என்ன விஷ்ணு, குரு விஷ்ணு. அந்த புள்ள 2 வயசு பிள்ளை பேரு குரு விஷ்ணு. அந்த பிள்ளைய தூக்கிட்டு போயிருக்கிறாங்க, அந்த புள்ள போத்தா போயிருக்குது. எல்லாம் கிழிச்சி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி காட்டுறாங்க, அப்படி பார்க்கவே முடியல, புரியுதா? சரி ஹைர், அதை விடுவோம். அப்ப அல்லாஹ் சொல்றான், அப்படி பேரு சேர்ந்தாலும் சரியா என்ன செய்ய முடியாது, ஒரு ஈயை கூட படைக்க முடியாது. அந்த ஈ ஒன்றை பறித்து கொண்டு சென்று விட்டால், அந்த ஈ இந்த வாழைப்பழம் வச்சிருப்பாங்கல்ல, அந்த சாமி ஹிமி அது சிலை கிளை வச்சிருப்பாங்கல்ல, அதுக்கு முன்னால என்ன மாற்றி ஒண்ணு இருக்கு, அதை ஒரு ஈ பறித்து கொண்டு சென்றால் மின்ஹு, அதிலேந்து அது என்ன செய்ய முடியாது, மீட்டு புடுங்க முடியாது, அதை மீட்டு எடுக்க முடியாது. அது அவ்வளவு நேரமா ஈய அடி அடிச்சா ஓடி செத்து போயிடும், அப்படித்தானே? கொசுவை ஒரு அடி அடிக்கிறியதா என்ன செஞ்சிடறேன், செத்து போயிடும். இப்படி அடிச்சா செத்து போயிருது பார்த்தீங்களா? அது நம்மளை கடிச்சு போட்டு ஓடி போயிடும், நம்மளை கடிச்சு அது ஜெயிச்சிடும். நம்ம கடிச்சு உட்காந்துக்கிட்டு டெங்கு வந்துடும், புரியுதா? அப்ப நான் இந்த ஆயத்தை நினைச்சு பார்ப்பேன், இந்த கொசு கடிக்குது பார்த்தீங்களா, அந்த கொசு கடிக்க போல எனக்கு இந்த ஆயத்தை ஞாபகம் வரேன். ஏன்னா இந்த ஆயத்தை அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹ் இந்த ஆயத்துல ஒன்றை கடிச்சிட்டு போனாலோ எடுத்துக்கிட்டு போனாலோ நீங்க அடிக்க போறீங்கல்ல, அது உங்களோட பறந்து தப்பிச்சு போயிருது பத்தியலா, அது ஜெயிச்சு நீங்க தோத்து போயிருது பத்தியலா. அத சொல்றான், அடே தாலிபு வல் மத்லூ, நீனும் பலவீனம். நீ யாரு? பலவீன. அந்த கொசு என்ன? பலவீனம். லஅஃப பலவீனம். அத்தாலிபு தாலிபுனா மாணவன் அல்ல, புரியுதா? தேடக்கூடியவன். அதை அடிக்க தேடுறீல்லப்பா, கொசு பேட்டை வச்சுக்கிட்டு எங்க கொசு இருக்குது அப்படின்னு அடிக்க தேடுறீல்ல, அடிக்க தேடக்கூடிய நீனும் பலவீனம். வல் மத்லூபு, உன்னைய கடிச்சு போட்டு ஓடி போச்சு பத்தியா, அது என்ன? பலவீன. அந்த பலவீனம் ஜெயிச்சிருச்சு, இந்த பலவீனம் மனுஷ பலவீனம் என்ன செஞ்சிருச்சு? தோத்து போயிருச்சு. அப்ப லாஃப தாலிபு வல் மத்லூப், தேர்றவனும் பலவீனமானவன். தேர்றவன யாரு? நம்ம. அந்த மத்லூப்னா தேடப்படக்கூடியது என்ன? பலவீன. அந்த கொசு அல்லாஹ் சொல்றானே, அப்ப எல்லாமே சேர்ந்த ஒரு கொசு கூட படைக்க முடியாது அப்படிங்கிற. இதெல்லாம் அந்த அல்லாஹ் அல்லாத பிறதை வணங்குறாங்கல்ல, அவங்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய உதாரணம் என்று சொல்லி ஒரே ஒரு உதாரணம் சொல்லி முடிச்சிடுறேன். ஷிர்க் பண்றாங்கல்ல, அவங்க உயிர் மேல வானத்துக்கு போயிட்டு எப்படி கீழே வந்து உழுவும் அப்படிங்கிறத சூரத்துல் ஹஜ்ஜி என்று சொல்லக்கூடிய 22வது அத்தியாயத்தின் 31வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். மன் யுஷ்ரிகு பில்லாஹி ஃபகஅன்னமா ஹர்ர மினஸ் ஸமாஇ ஃபதஹதஃபஹு தைரு அவ் தஹவி பிஹி ரீஹு ஃபீ மகானின் ஸஹீக். அல்லாஹ் பேசுகிறான் 22:31. யாரு ஷிர்க் பண்றாங்களோ அவங்களோட உயிர் என்ன செய்யும்? உயிர் எடுத்துட்டு மலக்கு வானம் வர போவார். அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? வானத்துடைய கதவுகளை துறக்க அனுமதிக்க மாட்டான். தூக்கி அங்கே வீசுங்கன்னு சொல்லிடுவான். அந்த உசுரை அது என்ன செய்யப்படும்? அங்கிருந்து தூக்கி வீசப்படும்.
அப்படி வீசப்பட்டால் எப்படி ஹர்ர மின சமாய், சமாவுலேந்து வந்து விழும், வானத்திலிருந்து வந்து விழும். எப்படி விழும் என்று சொன்னால், ஒரு கடுமையான சூறாவளி காற்றுல மேல பறவைகள் பறந்து போய்கிட்டு இருக்கும்போது அது செத்து போயிருச்சு அப்படின்னு சொன்னா, அந்த காத்துல இங்கிட்ட அடிச்சு அங்கிட்ட அடிச்சு அங்கிட்ட அடிச்சு அப்படி சின்ன பின்னமாக வந்து கீழே வந்து விழுமா இல்லையா? அது மாதிரிதான் அந்த உயிர் வந்து அதாபு செய்யப்பட்ட நிலையில் கீழே வந்து விழும் என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த மாதிரி நிறைய உதாரணங்களை அல்லாஹ் சொல்றான். இது அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய உதாரணங்கள் இன்னும் நிறைய இருக்குது. நீங்க பிறகு இன்ஷா அல்லாஹ் குர்ஆனை படிக்கும் போது நீங்களும் புரிஞ்சுக்கிறீங்க. நான் ஒரு 15 உதாரணங்கள் மட்டும், ஏன்னா இதுவும் இல்மா இல்லையா, இந்த இல்மும் வேணுமா இல்லையா, அதுக்காக இந்த இல்ம செய்திகளை சொல்லிக்கிறேன். வேணா நம்ம அடுத்த வார ஹதீஸுகள்ல சில உதாரணங்கள் இருக்குது இல்லையா? அடுத்தது ஹதீஸ்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய என்ன மாதிரி உதாரணம் சொல்லுங்க பாக்குறேன். பொதுவான கேள்வி, ஹதீஸ்ல அல்லாஹ் இப்படி உதாரணம் சொல்றான், பொதுவான கேள்வி. ஹதீஸ்ல இன்னாருக்கு அல்லாஹ் இவருக்கு இப்படி உதாரணம் சொல்றான், அவருக்கு அப்படி உதாரணம் சொல்றான். சரி, நம்ம அடுத்த வாரம் படிச்சுக்கிடுவோம். நானே சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு நிறைய தெரியும், நீங்க இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு மாதிரி, புரியுதா? அப்ப என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, மாஷா அல்லாஹ், இந்த உதாரணம்ங்கிற இந்த இல்ம இன்னைக்கு நம்ம கத்துருக்கிறோம். அடுத்த வாரம் ஹதீஸ்ல இருக்கக்கூடிய சில உதாரணங்களை படிச்சுட்டு அப்புறம் ஆயத்துக்கு இன்ஷா அல்லாஹ் நம்மளும் போயிடுவோம். இது போன்ற வசனங்கள் அருளப்படுகிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற உதாரணங்களை சஹாபாக்களுக்கு தெளிவுபடுத்துகிற போது சஹாபாக்குடைய கல்புகளில் எப்படிப்பட்ட ஈமானை, எப்படிப்பட்ட இஸ்லாத்தை, எப்படிப்பட்ட இறையச்சத்தை, எப்படிப்பட்ட மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினானோ அதே ஈமானை, அதே இறையச்சத்தை, அதே மாற்றங்களை நம்முடைய கல்புகள் அல்லாஹ் ஏற்படுத்துவானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.